السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ஈமானில் உறுதியும் இறைவனின் உதவியும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, ஈமானில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனையும், நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் போக்கி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருவான், அவன் புறத்திலிருந்து உதவிகள் வரும் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹுவை எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக நம்புகிறோமோ, அதுல எந்த அளவுக்கு நாம் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். அதையெல்லாம் நம்ம சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டோமையானால் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி நமக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவே நமக்கு பெரும் நிம்மதியாக இருக்கும். துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில், இழப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் தளர்ந்து விட்டால், கவலைப்பட்டு மனம் உடைந்து விட்டால், அந்த உதவிகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த உதவியை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இதையெல்லாம் நம்ம வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம், நிதர்சனமாக நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பெரிய பெரிய முதலாளிகள் முதல்ல போட்டு வியாபாரம் பண்றோம்ங்கிற பேர்ல வியாபாரத்துல இறங்கி சுத்தமா ஒண்ணுமில்லாம நஷ்டமா போனதுக்கு அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, அதையே நினைச்சு நினைச்சு போயிருச்சே என்று நினைத்து மனநல பாதிக்கப்பட்டவர்களாக மாறி அவர்களுடைய நிலைப்பாடுகளே தடுமாறி போய்விட்டது. அதுபோக சில பேர்கள் இதற்கு மாற்று பரிகாரம் என்ன என்று, இதுக்கு ஏதாவது தாயத்து கட்டணுமா, தகடு போடணுமா, தட்டு எழுதி கரைச்சு குடிக்கணுமா, அல்ல கடையில் எனக்காவது மாட்டணுமா, இப்படியாக ஈமானை பறி கொடுத்து விட்டு
இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா மூமினாக இருப்பார்களே ஆனால் அதுல உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான். நாம் முயற்சி செய்தோம், நம்ம எவ்வளவோ நம்மளால் ஆன ஒரு முயற்சிகளை மேற்கொண்டோம், முடிவு அவன் கையில் இருக்கிறது, நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. அவன் நாடல. அல்லாஹ் இதை விட சிறந்ததை தருவான், இதை விட மேம்பட்டதை தருவான், இந்த கஷ்டத்தை அவன் போக்குவான் என்று நீங்கள் உறுதியாக இருந்தால், அவன் கஷ்டத்தை போக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அவன் புறத்திலிருந்து உதவிகள் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது பத்ர் போர்க்களம் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனவங்க 313 பேர் தான், 300 சில்லற பேர். அந்த படையை பார்த்த உடனே இவர்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு அச்சம். அவங்க பெரும் ஆயுதங்களோட வந்திருக்கிறாங்க, நல்ல வலுவா வாட்ட சாட்டமா இருக்கிறாங்க. நம்ம நோமம் முடிச்சுக்கிட்டு ஓட்ட கத்தியவும் ஓட்ட வாளையும் வச்சுக்கிட்டு இப்படி நம்ம வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மள இப்படிலாம் இருக்கிறாங்களே என்ற ஒரு அச்சத்துல அவர்களுக்கு ஒரு தளர்வு, ஒரு சோர்வு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் ஈமான்ல அவங்க உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் மழையை பொழிவிக்க சொல்றான். அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து ஃப்ரெஷ்ஷா வெளியே வராங்க. எந்த விதமான எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷா அப்படி என்ன செய்றாங்க, வர்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை காட்டுகிறான், எதிரியை காட்டுகிறான், குறைந்த எண்ணிக்கையுடையவர்களாக. அதனாலதான் அவ்வளவு வீரமாகவும் தீரமாகவும் என்ன செஞ்சாங்க, பத்ர் போர்க்களத்தில் களமாடினார்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் வானவர்களின் மூலமாக வந்தது என்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டு பொறுமையாக இருக்கிறோமோ அல்லாஹ்வுடைய உதவி வரக்கூடிய நேரத்தில் அது முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக மூமின்கள் தான் உயர்ந்தவர்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் மூமினீன். நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மூமினாக இருந்தால், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் மூமினாக இருந்தால் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப கவலைப்படக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதை சகித்துக் கொள்ளக்கூடிய, அது பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். நிச்சயமாக அவன் புறத்திலிருந்து உதவிகள் வரும் என்ற அந்த உறுதியான ஈமானோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு சூறாவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக் அப்படிங்கிற சூறாவுல சொல்லும் பொழுது இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோட தான் இன்பம் இருக்கிறது. இன்பம்ங்கிறது ஈஸியா கிடைக்கிறது இல்ல. மகிழ்ச்சியினுடைய பெருமதி என்பதை எப்ப கிடைக்கும் என்றால் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதான் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுல எந்த ஒரு அருமையும் தெரியாது, அதனுடைய பெருமையும் தெரியாது. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலையே இருக்கட்டுமே, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், நமக்கு எதிர்பார்த்ததை விட சம்பளம் கூட தரும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த கஷ்டம்ங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். எல்லாமே அப்படித்தான். கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இன்பம் வரக்கூடிய நேரத்துல தான் இன்பத்திற்கே ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு போறவராக இருந்தாலும் நரகத்தின் மீது போகணும் அப்படின்னு சொல்றான். நரகத்தின் மீது பாலத்தை அமைத்து அதை கடந்து செல்லணும். நரகம் என்னன்னு தெரியும், அல்ல நம்மளை இதை விட்டு காப்பாத்திருக்கான் மகிழ்ச்சி அடையணும். அப்ப மகிழ்ச்சி என்பது துன்பத்திற்கு அடுத்து வரக்கூடியதுதான். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். ஈமான்ல நம்ம வலுவா இருக்கணும். அது மாதிரி நம்ம நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. எத்தனையோ நபிமார்கள் பல்வேறு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனா ஈமான்ல எந்த விதமான ஒரு தளர்வும் ஏற்படல. எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், ஈமானுடைய உறுதியோட மரணித்தார்கள். எத்தனையோ நபிமார்களை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நபிமார்களை நம்பிக்கை கொண்ட எத்தனையோ மூமின்கள் சொல்லல்லாத ஒரு துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவருடைய ஈமான் அவர்களை விட்டு எடுபடவில்லை. ஈமான்ல அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து உதவி எப்போது வரும் என்றுதான் இருந்தார்களே ஒழிய ஈமானை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சாதாரண சின்ன அற்பமான விஷயத்திற்கெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்காம, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உதவிகளை நம்ம நாடாமல் நம்ம தளர்ந்து விடுகின்றோம். நம்ம மனம் போன போக்கில் நம்ம என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். ஈமானை விட்டு வெளியேறிடுறோம், மனநல பாதிப்புக்கு உள்ளாயிடுறோம். அப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும். நபிமார்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்விடமிருந்து எப்போது உதவி வரும், எப்போது உதவி வரும் என்ற எண்ணிக்கையில் இருந்தாங்க. இந்த சொர்க்கம் என்பது அப்படி ஈஸியாக போற விஷயம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்க சொல்லிட்டோம், அதனால நாங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க அப்படியே ஈஸியாக சுலபமாக சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, அப்படி எண்ணி கொண்டிருக்கிறீர்களா? அப்படிலாம் முடியாது என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் அந்த நபிமார்களை ஈமான் கொண்ட நல்லடியார்களும் சொல்லனாத துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள், ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலக்களிக்கப்பட்டார்கள்.
அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்ற அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் நபியும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்ற அளவுக்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலக்களிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். இந்த நஸ்ருல்லாஹி கரீப், அவனுடைய உதவி ரொம்ப பக்கத்துல இருக்கு வரும். ஆனா அது கொஞ்சம் நாளாகும், அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஈஸியா கிடைச்சிடாது, ஈஸியா கிடைச்சிட்டா மதிப்பு தெரியாது. அப்ப அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி மூமின்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் அவன் உதவிக்காக நம்ம என்ன செய்யணும்? சபூர் செய்யணும், பொறுத்து கொள்ளணும். பொதுவாகவே சோதனையை பற்றி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையை மேற்கொள்ள சொல்லி தான் வரும். பொறுத்துக்கிறங்க, வெற்றி இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். பொறுமை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஹஸ் ஸாபிரீன், நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள். இங்க ஏன் பொறுமையை கொண்டு அல்லாஹ் உதவி தேட சொல்றான்? பொறுமையாக இருக்கணும் என்றால் சிரமத்தினால் கஷ்டம் ஏற்படும், சிரமம் ஏற்படும், இழப்பு ஏற்படும், இதெல்லாம் ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள், தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாஹ மஹஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ பொறுமையா இருந்துட்டே அல்லாஹ் உன்னோட இருக்கிறான், நிச்சயமா அவன் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை என்னென்ன துன்பங்கள்லாம் வருங்கிற சொல்லி காட்டுறான். வலநபுலுவன்னகும் ஃபீ ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரீன், உங்களை ஓரளவு கஷ்டத்தாலும் இழப்புகளாலும் பொருட்கள் உயிர்கள் ஆகியவற்றின் இழப்புகளின் மூலமாக நம்ம உங்களை சோதிப்போம். வபஸ்ஸிரி ஸாபிரீன், இதுல யார் பொறுத்து கொண்டார்களோ, பொறுமையை மேற்கொண்டார்களோ, சகித்து கொண்டார்களோ, நபியே அவர்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி சொல்லணும்? அவங்க எப்படியாப்பட்டவர்கள்? இதா அஸாபத்துஹுமுல் முஸீபத்து காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அவனிடத்துல தான் செல்லவிருக்கிறோம், என்னடா பெருசு அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் ஈமான்ல உறுதியாகவும் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தவர்களாகவும் இருப்பார்கள். உலாயிக அலைஹிம் உலாயிக ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு தான் இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பும் அருளும் கருணையும் இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க எல்லாமே கஷ்டம், சோதனை இதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் பொறுமை என்பது ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து உதவிகள் வரும். இப்ப இது ஆசுராவா இருக்கிறதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவிகள் வந்தது நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு அடுக்கடுக்கான உதவிகள் வந்தது. அதுல முக்கியமான உதவியாக அந்த கடலை பிளந்து காப்பாற்றின சம்பவம் இருக்கா இல்லையா? இது நமக்கு நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணியிருப்பாங்களா? அந்த ஃபிரௌன் எதிர்பார்த்திருப்பானா? மூசாவும் அவருடைய சமுதாயமும் போறாங்க, நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டு போறோம், கடல்ல மாட்டிக்கிட்டாங்க, அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, நம்ம போய் அவர்களை அனைவரையும் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஃபிரௌன் வந்திருப்பான். அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களும் நம்பினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அவர்களோட போன அத்தனை பேரும் எப்படி நம்பினாங்க? மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, பின்னாடி ஃபிரௌனுடைய படை வருகிறது, முன்னாடி கடல் குறுக்கிட்டு இருக்கிறது, எங்கேயும் தப்ப முடியாது, வசமாக சிக்கி கொண்டோம் அப்படியே சொன்னாங்க. யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே நம்ம வசமா சிக்கிட்டோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கல்லா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நீ சொல்ற சிக்கிட்டோம் அப்படி கிடையாது. கல்லா இன்னமஹிய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று சொல்லி வாய மூடல. உடனே வகி வருது, மூசாவே கடல்ல ஓங்கி அடிங்க அப்படின்னு. ஒரு அடிதான் அடிச்சா கடல் ரெண்டா பழகுது. இது எவ்வளவு பெரிய உதவி, இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருள். இப்படி எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் கிடைக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாற்றிருப்பீங்க, அல்லாஹ் மேல உறுதியான ஈமானோட இருப்பீங்க, என்னடா செய்யறதுன்னு தெரியாது, திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில நிமிர முடியாது, எந்திரிக்க முடியாது என்று நினைத்திருக்கக்கூடிய நேரத்துல அவ்வளவு பெரிய கஷ்டங்கள், சிரமங்கள் அப்படியே ஒண்ணுமில்லாம போன காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க வாழ்க்கையில அனுபவித்திருப்பீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. அதே மாதிரி ரொம்ப அவசரமா கிளம்பி போவிய, உங்களை விட்டுட்டு பஸ் ஓடி போயிடும். சார் முடிஞ்சு வச்சுடா, இனிமே போக முடியாது, இன்டர்வியூக்கும் போக முடியாது, ஒண்ணுக்கும் போக முடியாது, முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அப்படிங்க நினைப்பீங்க. போற வழியில பஸ் ஆக்சிடென்ட் செய்தி வரும், போனவங்க என்னது பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு செய்தி வரும், அல்லது போற வழியில பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு செய்தி வரும். எப்படியுமே போக முடியாது தானே, அல்லாஹ் உங்களை காப்பாத்தி இருக்கிறான். இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் என்பது நமக்கு தெரியாது. எப்ப வரும், எப்படி வரும், அவன் எப்படி அந்த உதவியை செய்வான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மூமின்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர்களுடைய உதவி, வானவர்கள் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னும் பின்னும் அணிவகுக்கக்கூடிய வானவர்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனைகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியல. சாதாரண அந்த கஷ்டம் நமக்கு பெருசா தெரியுது, இந்த சிரமம் நமக்கு பெருசா தெரிகிறது, துன்பம் பெருசா தெரிகிறது. அதுக்காக இடிஞ்சு போயிடுறோம். ஒரு கவலை ஏற்பட்டு நீ கவலைப்படுவதால நீ தீர்ந்துருமா? தன்னால கவலை மாறிடுமா? அடுத்த முயற்சியை மேற்கொண்டா தானே மாறும். நஷ்டமாயிருச்சுங்கிறதுக்கு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டா நஷ்டம் தன்னால சரியா வந்துடுமா? அதுக்கு அடுத்த முயற்சி என்னன்னு எந்திரிக்கணும். அதற்காக மீண்டும் முயற்சி செய்யணும், மீண்டும் உழைக்கணும். உழைத்தீர்களையா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக வரும். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிரமங்கள் இருக்கா இல்லையா? அவர்களும் பல்வேறு விதமாக சோதிக்கப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ் மேல அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இதுதான் என்றால் எல்லாத்திற்கும் தயாராக இருந்தார்கள். அது அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். இப்ராஹிமை இறைவனுக்கு கட்டுப்படு என்று இப்ராஹிமுக்கு சொல்லப்பட்டால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். ஏகத்துவ பிரச்சாரம் செய்ததற்காக இறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொன்றுவிட வேண்டும், இப்ராஹிமை விடக்கூடாது என்பதற்காக பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு பெரிய நெருப்பு குண்டங்கள் வளர்க்கப்பட்டு அதுல தூக்கி போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவு காணாகி தூக்கியும் போட்டு விட்டார்கள். ஆனா தளர்ந்தார்களா? சோர்ந்தார்களா? முடிஞ்சு போச்சு நினைச்சார்களா? ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மிகச்சிறந்த ஒரு பொறுப்பாளன் சொன்னாங்களா இல்லையா? நெருப்பினுடைய தன்மையே அல்லாஹ் மாத்தினானா இல்லையா? நெருப்புக்கு இயற்கையாக என்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையை அல்லாஹ் மாற்றினான். யா நாரு, நாருக்கு அல்லாஹ் உத்தரவு, ஓ நெருப்பே, பரதம் வ சலாமா, இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடிய ஒரு பொருளாக நீ மாறிவிடு. குளிர்னா கடும் குளிரா தரக்கூடாது, அப்படி மென்மையாக. ஒரு ஏசி போட்டா எப்படி இருக்கிறோம், ஒரு 20 பாயிண்ட்ல வச்சா அப்படி உள்ள இருக்க முடியும், அந்த மாதிரி மாறிவிடு. நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டு காப்பாத்தினானா இல்லையா? அது நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் உதவி செய்வானா? அப்படியே அல்லாஹ் எங்கேயாவது சொல்லி இருக்கிறான்? மூமின்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் ரப்பு இருக்கிறான். மூமின்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். நபிமாருடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த லாஜிக்கல், அவங்களுடைய உறுதி எப்படியாக இருந்தது அதை பார்க்கணும். அவர்கள் அல்லாஹ் காப்பாற்றினது ஒரு பக்கம், அவருடைய உறுதி எப்படி இருந்தது? ஒட்டு மொத்தமாக ஒரு அந்த நாடே, அந்த ஊரே ஒட்டு மொத்தமாக தனி நபரை எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்தில் கூட கொஞ்சம் கூட ஈமான்ல பின்வாங்கல. அவர்கள் எதையெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தார்களோ அத்தனை பேருக்கு முன்னாடி சவாலாக நின்றார்கள், எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார்கள். அது ஈமானுடைய உறுதி. அந்த உறுதி நம்மள்ட்ட இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றுவான். எப்ப காப்பாற்றுவான்? ஈமான்ல நம்ம உறுதியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவன் நாடுனதான் நடக்கும். அவன் நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு உதவி செய்வான், நம்மளுக்கு அருள் புரிவான் என்ற அந்த நம்பிக்கை இருக்குமே, ஆனால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி உறுதியாக இருந்தார்கள், அவ்வளவு போல்டா பேசினாங்க. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி ஒரு சம்பவத்துல பேசுறான். இன்ன இப்ராஹிம கான உம்மா அப்படின்னு. இப்ராஹிம் என்பவர் ஒரு சமுதாயம் அல்லாஹ் சொல்றான். அவர் தனி நபர் தான், ஆனா ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு சமுதாயம் அளவுக்கு வலுவாக நின்றார். அவர் ஒரு தனி சமுதாயம். 1000 பேர் சேர்ந்து செய்ய முடியாத வேலையை தனி நபராக நின்று செய்து காட்டினார். இன்னைக்கு நம்மளால முடியுமா? அத்தனை பேரும் வணங்கக்கூடிய அத்தனை இந்த சிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு ஒரு சிலையை மட்டும் விட்டு வைத்துட்டு வந்தார. இது யாரா செஞ்சதுன்னு கேட்கும்போது இப்ராஹிம் சொன்னார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு போல்டாக, தெனாவட்டாக, திமுறாக பதில் சொன்னார்கள். நீ என்னமோ இதுக்கு கேட்கும் பார்க்கும் போகும் என்னமோ சொல்றியடா, கேட்டு பாருடா, அந்த ஒன்னு இருக்கிற பெருசு இருக்குல்ல, கேட்டு பாரு, அது என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி அவர்களை சிந்திக்க வைத்தார்கள். அவங்க இன்னும் சிந்திச்சாங்க, ஆனா செய்தான் வழிகெடுத்தான். அது எப்படி கேட்க முடியும் கேட்டான், அது எப்படி பார்க்க முடியும் கேட்டான். ஆனால் மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விட வேண்டும் முடிவெடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கிட்டார்களா? வாபஸ் வாங்கிட்டார்களா? இன்னைக்கு நம்ம எத்தனை விஷயங்களை நம்ம வாபஸ் வாங்கிட்டு போயிடுறோம், எத்தனை விஷயத்துல பின்தங்கி போயிடுறோம். கொள்கை என்று வரக்கூடிய நேரத்தில், உலகமா கொள்கையா என்று வரக்கூடிய நேரத்தில் கொள்கையை விட்டு விட்டு உலகத்தை தேர்ந்தெடுக்கிறோம். உலகத்தினுடைய மோகத்திற்கு அடிமையாகிறோம், உலகத்தினுடைய தேவைகளை எடுத்துக்கொள்கிறோம், மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளிடுறோம், மறுமையை பின்னுக்கு தள்ளிடுறோம். அதே மாதிரி நீங்க பாருங்க, நீங்க பிறவனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் அவ்வளவு எவ்வளவு ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த உலகத்துல உதவி, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கவில்லை என்றாலும் மறுமையில மிகச்சிறந்த ஒரு உதவி இந்த உலகத்துல அவர்கள் அல்லாஹ் முன்மாதிரி ஆகிறானா இல்லையா? பிறவுன் என்பவன் கொடுங்கோலனாக இருந்தும் தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியும், இவன் பொய்யன், இவன் கடவுள் கிடையாது, இவன் சாதாரணமாக மலஜலங்களை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன்
என்பதை உணர்ந்த அவருடைய மனைவி, நீ கடவுள் கிடையாது, மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அதை பகிரங்கப்படுத்தி பிரகடனப்படுத்துகிறார்கள். பிரகடனப்படுத்தினா பிறகுனின் மூலமாக சித்திரவதை, அவனுடைய சமுதாயத்தின் மூலமாக சித்திரவதை. தளர்ந்து விட்டாங்களா? ஈமானை விட்டு பின்வாங்கிட்டாங்களா? பிறகுன் சொல்லக்கூடிய கடவுள் தான் கடவுள் என்று சொன்னார்களா? இல்ல. அவ்வளவு உறுதியாக இருந்ததுனாலதான் பிறவுனுடைய மனைவி இடத்துல, மூமின்களே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவர்கள் கேட்ட அந்த சொர்க்கம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது நல்லா சொல்றான். இது எதுக்கு சொல்லி காட்டுறான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். பிறவுனுடைய மனைவி இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி? இது காலத் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை தந்து விடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, இந்த ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய சொகுசு எனக்கு தேவையில்லை, எனக்கு ராணி என்ற அந்த அந்தஸ்து தேவை கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை தான். இப்படி கேட்டா என்ன அர்த்தம்னா, சொர்க்கத்துல எல்லாம் மாளிகை கொடுத்துட்டான்னு அர்த்தம். எதனால கொடுத்தான்? அதை காட்டி ஒரு இன்பம் இருக்குதா? இன்பம்ங்கிறது மிகப்பெரிய இன்பம் சொர்க்கம் தானே. இந்த உலகத்துல சிரமப்பட்டே மூத்தா போவாங்க, மறுமையில அதனால் பாக்கியம் இருக்குது, அதனால் பலன் இருக்குது, அதனால் இறைவனுடைய மன்னிப்பு இருக்குது, அதனால் இறைவனுடைய அருள் இருக்குது என்றால் அதைத்தானே நம்பணும் ஒரு மூமினு, அதைத்தானே ஏற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல சில பேர் கிடைக்காமலும் போகும், கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்களா? அவங்க என்ன பலவீனமா இருந்தாங்களா? ஈமான்ல தளர்ந்து விட்டாங்களா? இல்ல. அவர்களுடைய தரஜாக்கள் அவருடைய அல்லாஹ் இறைவனிடத்தில் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அங்க கொடுப்பான். இந்த உலகத்துல சிலது அப்படி நடக்கும். நம்ம கஷ்டப்படுவோம், சிரமப்படுவோம், அல்லாஹ்விடத்தில் உதவி எப்போது வரும் எதிர்பார்த்துட்டே இருப்போம், வராது. ஆனா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். உன்னுடைய பாவம், மூமின்களுக்கு எந்த அளவுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் வருதோ அவருடைய பாவங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு மன்னிக்கப்படுது. எந்த ஒரு பாவமும் மற்றவனாக மறுமையில நிப்பாட்டப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லலாம். அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி என்பது நிச்சயமாக வரும். மூமின்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தால் வரும். ஆனா பிரச்சனைகள் என்பது அதை தாண்டி வந்து கொண்டே இருக்கும். இந்த உண்மையிலே அல்லாஹ்வை சரியான முறையை நம்பினீர்களே ஆனால், அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால், அல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவீர்களே ஆனால், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு சோதனை பல ரூபங்கள்லையும் வரும். இது அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல அழகா சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி, அல்லாஹ் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறிட்டு சும்மஸ்தகாமும், பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, இந்த உறுதியாக இருக்கிறார்கள் அல்லாஹ் ஏன் சேர்க்கிறான்டா, அல்லாஹ்னு சொல்லிடுவ, சொல்லிட்டு அதுல நீ உறுதியா இருந்தீங்கடா உனக்கு பிரச்சனை இருக்கு. அல்லாஹ்னு சொன்னா அடிப்பான், அல்லாஹ்னு சொன்னா ஊரை விட்டு விரட்டுவான், அல்லாஹ்னு சொன்னா உன வியாபாரம் பண்ண மாட்டான், அல்லாஹ்னு சொன்னா உன புறக்கணிப்பான். எல்லாம் அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய நேரத்துல உனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வரும், அவ்வளவு துன்பங்கள் வரும், மக்களின் மூலமாக வரும், இறைவனுடைய சோதனையாகவும் சில வரும். இதுல நீ உறுதியாக இருந்தால், நீ உறுதியாக அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறினதுக்கு அப்புறம் சும்மஸ்தகாமும், பிறகு யார் அதில் உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வ அப்சிரு ஃபில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி வந்து கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். யாருக்கு சொல்வார்கள்? ஈமான்ல உறுதியாக இருக்கணும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டங்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டன்னு சொல்லிட்டு அவனுக்கு மாற்றமா நடக்கிறது, தர்கா தலங்களுக்கு போயிடுறது, கோயில் குளங்களுக்கு போறது, மந்திரிக்கிறவன் தாயத்தை தகடத்தை போறது, இப்படிலாம் இருந்தா இது ஈமானா? இதுக்கு பேரா ஈமான்? இது ஈமானே கிடையாது, இது சிறுக்கு. இது அதுல நம்ம உறுதியாக, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை உறுதியாக ஏற்றுக்கொள், பிறகு அதுல உறுதியாக இருந்தார். உறுதியாக இருக்கிறது என்பதுதான் இறைவனுடைய உதவியை பெற்று தரக்கூடியது. சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், இதெல்லாம் வரும், வரத்தான் செய்யும். எத்தனையோ நபிமார்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வராத துன்பமா? அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர், ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அப்படியாப்பட்ட தூதர் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டார்கள், எவ்வளவு துன்பங்களை மேற்கொண்டார்கள், எவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டார்கள். மக்காவுல 13 ஆண்டுகள் அவர்கள் சொகுசு வாழ்க்கையா வாழ்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி சொகுசா இருந்தாங்க, 40 வயசு வரைக்கும் சொகுசா இருந்தாங்க. பணக்காரல அனாதையாக இருந்தார்கள், அப்புறம் வியாபாரம் செய்தார்கள், அப்புறம் பெரிய செல்வந்தராக மாறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்ததன் மூலமாக செல்வம் இரட்டிப்பானது. அவங்க பெரிய செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்காவுல பெரும் பணக்காரர்கள் ஒருவராக இருந்தார்கள். ராயல் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நபின்னு சொன்னதுக்கு அப்புறம், அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அப்புறம் அனைத்தையும் இழந்தார்கள். 13 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் இழந்து விட்டு என்ன கையில கிடைக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போனாங்களா இல்லையா?
மக்காவை விட்டு மதீனாவுக்கு. இந்த மாதிரியான ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா? நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறது, சம்பாதிக்க போறோம், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பொண்டாட்டி கை நிறைய காப்பு போடணும், கழுத்து நிறைய சங்கிலி போடணும், தோட்டம் துறவு வாங்கணும், நம்ம வீட்டு வாசல்லையும் ஒரு கார் நிக்கணும், சம்பாதிக்க போறோம். இதுக்கு எவ்வளவு பெரிய ஃபீலிங் பண்றோம், நம்ம எவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறோம். நடக்குதா இல்லையா? கண்ணுல இருந்து கண்ணு கலங்கி தண்ணி ஓடுது, இப்படி நடக்குதா இல்லையா? இது போயிட்டு வர்றது, சம்பாதிச்சுட்டு வர்றது சொகுசாக வாழ்வதற்கு. ஆனா ஹிஜ்ரத் பயணம் என்பது சொகுசு பயணமா? சொகுசாக வாழ்வதற்கு உள்ளதா? இந்த மண்ணில் இறைவனை வணங்க முடியவில்லை, இறைவனை ஏற்றுக்கொண்டு மக்கா ஆலயம் இருக்கக்கூடிய அந்த மண்ணில் இறைவனை வணங்க முடியவில்லை என்பதற்காக சொந்த நாட்டை, ஊரை, ஊடு வாச சொத்து சுகம் அனைத்தையும் துறந்தவர்களாக அறுத்து எரிந்தவர்களாக விட்டுட்டு வெளியே போறாங்க. என்னுடைய நாடு இனிமே மக்கா கிடையாது என்று வெட்டி வீசிட்டு போனாங்க. இப்படி போவீங்களா நீங்க? பெரிய பட்டணத்தை விட்டு போவீங்களா நீங்க? ஈமானுக்காக, அல்லாவுக்காக கிளம்புவீங்களா நீங்க? போமாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் அது எவ்வளவு பெரிய, ஆனா அதையும் சும்மா விட்டார்களா? சரி போயிட்டாரு, ஊரை விட்டு தான் தொலைஞ்சு போயிட்டார், போயிட்டு பாரு விட்டாங்களா அவங்க? இந்த முகம்மதனுடைய தலையை எவன் கொண்டு வருகிறானோ அவனுக்கு 100 ஒட்டகம் சன்மானம் வழங்கப்படும், 100 ஒட்டகம் தரப்படும், ஒரு 1000 ஒரு 10 ஆடி கார் கொடுக்கப்படும் அர்த்தம். வீட்டுல வந்து என்ன செய்யும், ஒரு BMW கார் நிற்கும் அர்த்தம். உனக்கு பெரிய தோட்டம் தரும், ஒரு பங்களா தரும் அர்த்தம். 100 ஒட்டகம் தரப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்தா அத்தனை பேரும் தேட ஆரம்பிச்சாங்க. முகம்மது தலையை நம்ம கொண்டு வந்துருவோம், நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டா 100 ஒட்டகம் தருவாங்க என்று சொல்லி அத்தனை பேரும் வலை வீசி தேடினார்கள். கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு போய் ஒரு குகையில தங்கி விட்டு அப்புறமா நம்ம போவோம். இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம் தேடி களைச்சு போயிடுவாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீயா போவோம் என்று சொல்லி சௌர் என்ற ஒரு குகையில போய் தங்குறாங்க. தங்குனா உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. தேடி வந்தவங்க அதை நோக்கி வந்து விட்டார்கள், அந்த மலையின் மீதும் ஏறி விட்டார்கள், குகையினுடைய வாசலுக்கு வந்து விட்டார்கள். குகைக்கு உள்ளே இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்களுடைய கால்கள் தெரிகிறது. நம்மளுக்கு ரசூலுல்லாஹ்வையும் அபூபக்கரையும் கொல்ல வந்தவர்களுடைய கால்கள் தெரிகிறது. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்தா வந்து நிக்கிறாங்க பாருங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரே நம்ம 2 பேர் கிடையாது, நீங்க 2 பேர் நினைச்சிட்டீங்களா? நீங்க அவன் வந்து முன்னாடி நிக்கிறான்னு பயப்படுறீங்களா? நீங்க நம்ம இங்க 2 பேரா இருக்கிறோம், கிடையாது 3 பேர் இருக்கிறோம். அபூபக்கர் ஒரு மாதிரி அப்படி இருக்காங்க, 3 பேர் 2 பேர் தான் 3 பேர். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கடா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். நீ 2 பேர்னு சொல்றீங்க, கிடையாது, 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான், அவன் நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு அருள் செய்வான், நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க. படி வரைக்கும் வந்தவர்கள், குகை வரைக்கும் வந்தவர்கள், வாச வரைக்கும் வந்தவர்கள் குருடனா போய் வெளியே போனதான். குருடனா பண்ணா ஆதாரம் கட்டக்கூடாது, தெரியாம போயிட்டாங்க, ஆள் இருக்கிறது தெரியாம. பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவி வந்து எப்படி எல்லாம் வரும். அதே மாதிரி பல போர்க்களங்கள்ல நம்ம நபியை நம்ம உங்களுக்கு உதவி இருக்கிறோம். அவருடைய ஈமானின் காரணமாக, ஈமானிய உறுதியின் காரணமாக பல போர்க்களங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய உதவி என்பது வரும், நம்ம அரியாபுரத்திலிருந்து வரும். எந்த மக்காவை துறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார்களோ, இனிமே எந்த மக்காவுக்கு போக முடியுமா என்று நினைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியோடு தான் வந்தாங்க. இங்க எந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு வரோம், அங்க கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு. ஆனா எப்ப போய் சேர்ந்தார்கள்? ஹிஜ்ரி 8ல மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவுல வந்து அல்லாஹ் போக சொல்றான். போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாயிரக்கணக்கான மக்களோட போறாங்க. ஆனா எந்த விதமான ஒரு யுத்தமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளும், ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் லட்டு மாதிரி மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய கையில கிடைச்சா இல்லையா? அது உள்ள போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கடா, அவன் தனியாக நின்று அவன் போரிட்டு அவன் வெற்றி கொண்டான். எந்த விதமான ஒரு படையும் இல்லை, அவன் தன்னந்தனியாக, அல்லாஹ் தன்னந்தனியாக நின்று, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் ஆரம்பிச்சுட்டு அவன் தனியாக நின்று வெற்றி, அவன் நமக்கு வெற்றியை தந்திருக்கிறான். அவன் போரிட்டான், அல்லாஹ் களத்தில் இறங்கி போரிட்டான், எவனும் வெளியே வரல, எல்லாம் பயந்தவர்களாக தஞ்சமடைகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய படைக்கு பயந்து உள்ள போறாங்க. மக்காவுடைய சாவி ரசூலுல்லாஹ்வுடைய கையில இருந்து ஒப்படைக்கப்படுகிறது. தொடர்ந்து உள்ள போறாங்க. உள்ள போனா சிலைகளாக இருக்கிற, அடிச்சு உடஞ்சி வெளியே வீசுறாங்க, தூக்கி வீசிட்டு வணங்கினார்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு உதவி. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த விஷயங்களை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரங்கள்ல இறங்கிய வசனங்கள் ஒரு முக்கியமான வசனம் என்ன? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நமக்கெல்லாம் தெரியும், ஆனா என்ன சொல்லுதுன்னு தான் தெரியல. நபியே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் வெற்றியும் உங்களை நோக்கி வரக்கூடிய நேரத்தில், கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்தில்
நீங்கள் இறைவனுக்காக மண்டியிட்டவர்களாக பணிந்தவர்களாக இறைவனுடைய பெருமையை தேடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள். வரும்பொழுது பெருமை வந்துடக்கூடாது, ஆணவம் வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. உங்கள் இறைவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவனிடத்துல பிழை பொறுக்க தேடுங்கள். அவன் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான உதவிகளை நம்ம கண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான உதவிகளை இறைவன் தான் இது செய்தான் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். பனி போல வரக்கூடிய, மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் உருகி ஒண்ணுமில்லாம பனி போல மாறக்கூடிய இதெல்லாம் கண்டிருக்கிறோம். ஆனா ஈமான்ல உறுதி இல்லாம இருக்கும். ஈமான்ல உறுதியாக இருங்கள். ஈமானில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. வலா தஇனு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கை உடைய முஃமின்களாக இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து உதவிகள் வரும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.